செய்தி வெளியீடு எண் 248, நாள் 17/6/2026. செய்தி வெளியீடு மாண்புமிகு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு க. தென்னரசு அவர்கள் தலைமையில் இன்று 17/6/2026 தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரும் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளின் தற்போதைய முன்னேற்ற நிலை குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்களுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவ்வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 29 மாவட்டங்களில் 105 தற்காலிக முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு அதில் 19,710 குடும்பங்களை சார்ந்த 56,638 நபர்கள் வசித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் 28 மாவட்டங்களில் உள்ள 77 இலங்கை தமிழர்கள் முகாம்களில் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ள வீடுகளுக்கு பதிலாக 10,469 புதிய வீடுகள் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறையின் நிதி உதவி உடன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் கட்டப்பட்டு வருகிறது. இதில் 24 மாவட்டங்களில் உள்ள 52 இலங்கை தமிழர் முகாம்களில் 6,010 புதிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போது 17 மாவட்டங்களில் உள்ள 30 முகாம்களில் கட்டப்பட்டு வரும் 4,459 வீடுகளின் கட்டுமான பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாண்புமிகு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு க. தென்னரசு அவர்கள் முன்னிலையில் இன்று 17/6/2026 தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் 1. இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், 2. முகாம் பதிவு விவரங்களில் இடம்பெறாத இலங்கை தமிழர்களை முகாம் பதிவுகளில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், 3. இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் மக்களுக்கு கட்டப்பட்டு வரும் வீட்டு கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும், திருப்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு விரைவில் திறப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுமாறும் மாண்புமிகு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் பொது மற்றும் மறுவாழ்வு துறையின் அரசு முதன்மை செயலாளர் திருமதி ரீட்டா ஹரிஸ் தக்கர் இ.ஆ.ப. அவர்கள், அரசு சிறப்பு செயலாளர் திருமதி ஏ. சுந்தரவல்லி இ.ஆ.ப. அவர்கள், அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறை இயக்குனர் திரு ஆர். சதீஷ் இ.ஆ.ப. அவர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள்.